நம்பியாண்டார் நம்பியின் தந்தை ஒரு நாள் வெளியூர் சென்றிருந்தார். தந்தைக்கு பதில் பொல்லா பிள்ளையார் கோவிலில் நித்திய பூஜை செய்வதற்காக சென்றார் நம்பி. குழந்தையல்லவா, தந்தையின் பாணியில் பூஜையை முடித்துவிட்டு கையில் கொண்டு போன நெய்வேத்தியத்தை படைத்தது. வைத்த இனிப்பை பிள்ளையார் உண்ண வேண்டும். பார்த்து கொண்டே அதே இடத்தில் காத்திருந்தது குழந்தை. பிள்ளையார் சற்று மசையாமல் உண்ணாமல் இருக்கவே பூஜையில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என எண்ணிய குழந்தை அழத் தொடங்கியது. அங்கிருந்து சிலையில் தன் தலையை முட்டி முட்டி அழுதது. குழந்தையின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் பார்த்த பிள்ளையார் அவனுக்கு தரிசனமானார். அவன் வைத்த இனிப்பை சாப்பிட்டார். பூஜை முடிய நேரமானதால் அன்று பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. நீதான் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என படித்தார் நம்பி. பிள்ளைக்கு பாடம் சொல்ல தொடங்கினார் பிள்ளையார். அடுத்த நாளும் இதே நிலை தொடர்ந்தது. வீட்டிற்கு சென்ற பிள்ளையின் கையில் பிரசாதம் இல்லை. அப்பா தினமும் படைத்த பிரசாதத்தை வீட்டிற்கு கொண்டு வருவார். இது பிள்ளையின் மூளைக்கு எட்டவில்லை. பிள்ளையாருக்கு சாப்பிட கொடுத்த விஷயத்தை தாயால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் குடும்பமாக மறைந்திருந்து நம்பியின் பூஜையை பார்த்தார்கள். பிள்ளையார் சாப்பிடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள். இந்த செய்தி நாடெங்கும் காட்டுத்தீ போல் பரவியது. கடைசியில் ராஜராஜ சோழனின் காதுக்கு வந்தது. பொல்லா பிள்ளையாரை காணச் செல்லலாம் வா என்று அழைத்து கொண்டு வாழைப்பழங்கள், தேன், அவல், அப்பம், எள்ளுருண்டைகளை வண்டியில் ஏற்றி கோவிலை நோக்கி புறப்பட்டார்கள். அத்தனையும் நெய்வேத்தியமாக படைத்தார்கள். நம்பியை பார்த்து, இப்போது பிள்ளையாரை இதை சாப்பிட சொல்ல முடியுமா என்று மன்னன் கேட்டான். இது என்ன கேள்வி, இப்போது பாருங்கள் என்று சொல்லி முடிவதற்குள் பிள்ளையார் தன் தும்பிக்கையால் அத்தனையும் உண்டு காலி செய்து விட்டார். பார்த்த க்ஷணத்தில் மன்னன் நம்பியின் காலில் விழுந்தான். அதுவரை அவன் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. காதுக்கு இனிமையான இந்த தேவாரப் பாடல்களின் தொகுப்பு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லையே. பிள்ளையாரிடம் கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா என்று நம்பியை பணித்தான். நம்பியும் மனமுருகி பிள்ளையாரிடம் கேட்டார். கணபதியும் தில்லை நடராஜருக்கு பின்னால் இருக்கும் அறையில் இருக்கிறது என்று சொல்லவே மன்னன் 3 சைவக்குறவர்களையும் சிலையாக வடித்து தன் படைகளையும் அழைத்துக் கொண்டு சிதம்பரம் சென்றார். கரையான்கள் தின்று போட்டிருந்த ஓலைச் சுவடிகளை பார்த்தார். மிச்சமிருந்த பாடல்களை செப்பு தகட்டில் எழுதி பாதுகாக்கச் சொன்னான். 3 சைவக்குறவர்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடிய தேவாரப் பதிகங்களை தொகுத்து 11ஆம் திருமுறையாக உயர்த்தினார். ஞான விநாயகருடன் ஞான உபதேசம் பெற்றவர்தான் நம்பியாண்டார் நம்பி. நன்றி.